எங்களை விடுதலை செய்கிற விடுதலையாளராகிய அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்வதற்கு நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு தூயாவியானவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தந்திரடும். உம்முடைய திருக்கரத்துக்கள் இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுத்து உம்முடைய இறை ஆசீர்வாதம் வேண்டி மன்றாடுகிறோம். தூய நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். சிறப்பாக நாங்கள் தவக்காலத்தின் 6வது இறுதி ஞாயிறிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் 2 விதமான வழிபாடுகளை உள்ளடக்கியதாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே மீண்டுமாக உங்களை இந்த குருத்தோலை ஞாயிறிலும் பாடுகள் ஞாயிறிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் நிறைவாய் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். முதலாவது, நாங்கள் இந்த ஞாயிறிலே குருத்தோலை ஞாயிறை நாங்கள் கொண்டாட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். குருத்தோலை ஞாயிறு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அரசராக நுழைகின்ற ஒரு நாளை நாங்கள் நினைவுபடுத்துகின்ற நாளாகும். ஆகவேதான் நாங்கள் வாசித்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே அவர்கள் ஒலிவ மர கிளைகளை எடுத்துக்கொண்டு வழியிலே தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து ஆண்டவர் இயேசுவை வரவேற்கின்ற நிகழ்வை வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த பகுதியிலே நாங்கள் தியானிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு ஒரு வெற்றி வேந்தராக, ஒரு தாழ்மையின் அரசராக, நீதியின் அரசராக எருசலேமுக்குள் நுழைகிறார். ஆனால் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர் அரசராக வந்து இந்த ரோமருடைய ஆட்சியிலிருந்து எங்களை விடுதலை செய்வார், எங்களுக்கு இந்த ரோம ஆட்சியிலிருந்து ஒரு மீட்பை தருவார் என்ற எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இயேசுவை அவர்கள் வரவேற்றார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது, மேசியா என்ற ஒருவர் வருவார், அவர் வந்து இந்த ரோமருக்கு எதிராக யுத்தம் செய்து எங்களை விடுதலை செய்வார் என்ற எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இருந்தது. விசேடமாக இந்த பாஸ்கு நாட்களிலே, பாஸ்கு தினங்களிலே இன்னும் அதிகமாகவே இருந்தது. இந்த பாஸ்கு நாளிலே ஆண்டவர் வருவார், மேசியா வருவார், அவர் அரசராக வருவார் என்று சொல்லி. ஆகவே அரசரை வரவேற்பதற்காக அவர்கள் ஒலிவை இலைகளை அங்கே காண்பிப்பார்கள். அது வெற்றியின் அடையாளமாக, விடுதலையின் அடையாளமாக அந்த இலைகளை காண்பிப்பார்கள். அதே போலத்தான் இயேசுவையும் அதே எதிர்பார்ப்போடு வரவேற்கிறார்கள். ரோம அரசில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவார், ஓசன்னா, விடுதலையாளரே உமக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து பாடி வருகிறார்கள். ஆகவே இந்த வாழ்த்து கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பு செக்கரியா இறைவாக்கினர் உரைத்த இறைவாக்காக இது காணப்படுகிறது. செக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: சீயோன் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மீதும் ஏறி வருகிறார் என்று சொல்லி அங்கே செக்கரியா இறைவாக்கினர் இறைவாக்குரைக்கிறார். ஆகவே இந்த இறைவாக்கு இயேசுவினுடைய இந்த பவனியிலே அங்கே நிறைவேறுகிறது, குருத்தோலை பவனியிலே நிறைவேறுகிறது. ஆகவே மக்கள் ஓசன்னா என்று பாடுகிறார்கள் அந்த வெற்றியின் வீரரை பார்த்து. ஓசன்னா என்று சொன்னால் விடுவித்தருளும் என்பது அர்த்தம். ஆகவே முதலாவது ஞாயிறு எங்களுக்கு சொல்லித் தருகிற காரியம், குருத்தோலை ஞாயிறு ஓசன்னா விடுவித்தருளும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இயேசு அந்த இஸ்ரேல் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு தாழ்மையின் அரசராக, பாடுபடும் அரசராக தன்னை காண்பிக்கின்றார். அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு மாறாக
அவருடைய அரசாட்சி இருக்கிறது. ஆகவே அங்கே அவரை எதிர்த்து மக்கள் மாறுகிறார்கள். ஆகவே இரண்டாவது ஞாயிறு குறிப்பிடுகிறது பாடுகளின் ஞாயிறு. ஆகவே ஆர்ப்பரித்து வந்த மக்கள் இரண்டாவது பகுதியிலே அவருக்கு எதிராக, அவருக்கு விரோதமாக செயற்பட தொடங்குகிறார்கள். இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க வேண்டிய இந்த பாடுகளின் ஞாயிறுக்காக வாசிக்க வேண்டிய பகுதி ஒரு நீண்ட பகுதி. மத்தேயு 26 அதிகாரம் 14வது வசனம் தொடக்கம் மத்தேயு 27 அதிகாரம் 66வது வசனம் வரை. ஆகவே இயேசு அங்கே யூதாசினாலே காட்டிக் கொடுப்பதற்காக சம்மதம் தெரிவிக்கிறது தொடக்கம் இயேசுவினுடைய அடக்கம் செய்தல் வரை அடங்கி இருக்கிற ஒரு நீண்ட பகுதி. ஆகவே ஆர்ப்பரித்து வந்த மக்கள் அங்கே இந்த பாடுகளின் ஞாயிறிலே என்ன செய்கிறார்கள்? இயேசுவை புறக்கணிக்கிறார்கள், இயேசுவுக்கு எதிராக செயற்படுகிறார்கள். அவரை சிலுவையிலே அறையும், பரபாவை விடுதலை செய்யும் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது இதுதான் எங்களுடைய வாழ்வின் யதார்த்தமாக இருக்கின்றது. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிலரை நாங்கள் வாழ்த்தி பெருமைப்படுத்தி பாராட்டுவோம். ஆனால் அது நாங்கள் எதிர்பார்த்தவை நிறைவேறாத பொழுது என்ன செய்வோம்? போற்றுகின்ற நாவே தூற்றுகின்றதாக மாறிவிடும். போற்றுகின்ற நாவே தூற்றுகின்றதாக, அவர்களை எதிர்க்கின்ற நாவுகளாக மாறிவிடும். ஆகவே இயேசுவுக்கும் அதே நிலைதான் அங்கே ஏற்படுகிறது. அரசர் என்று வாழ்த்திய நாவுகள் இவரை சிலுவையிலே அறையும் 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 என்று சொல்லி இயேசுவுக்கு எதிராக அங்கே மாறுகிறார்கள். ஆகவே இந்த குருத்தோலை ஞாயிறிலும் பாடுகளின் ஞாயிறிலும் நாங்கள் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் தாழ்மை. ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய இறை தன்மையை விட்டு இறங்கி வருகின்றார். அதைத்தான் நாங்கள் பிலிப்பியரிலே நாங்கள் வாசிக்கிறோம். கடவுள் நிலையிலே விளங்கிய அவர் அந்த நிலையை தனக்கு ஏற்றதாக பழிந்து பற்றிக் கொள்ளாமல் தம்மையே வெறுமையாக்கினார் என்று சொல்லி திருவிலியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கடவுள் நிலையை விட்டு இறங்கி அவர் என்ன செய்கிறார்? இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, இந்த மக்களை மீட்பதற்காக தன்னை வெறுமையாக்குகிறார், தாழ்மைப்படுத்துகிறார். ஆகவே இது ஒரு பாடம் எங்களுடைய வாழ்வுக்கு. நாங்கள் எந்த நிலைக்கும் உயரலாம், எவ்வளவும் கற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடும் இருக்கலாம், எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான ஒன்று தாழ்மையின் குணாதி. ஆண்டவர் அதை எங்களுக்கு கற்பிக்கின்றார். தாழ்மை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இறையரசை நெருங்க முடியாது. அதற்கு அழகான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆயக்காரனும் பரிசேயனுடைய உவமை. ஆயக்காரன் வருகிறான், ஆண்டவரே நான் உம்மிடத்திலே வருவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி வாசலிலே இருந்து தன்னை தாழ்மைப்படுத்தி புலம்புகிறான். ஆனால் பரிசேயன் சொல்லுகிறான், நான் ஆலயத்துக்கு வருகிறேன், இதெல்லாம் செய்கிறேன், தவறாத எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன் என்று தன்னை பெருமையாக பேசுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயக்காரனுடைய வரி தண்டுபவருடைய ஜெபமே கேட்கப்பட்டது என்று சொல்லி. ஆகவே எங்களை தாழ்த்துகிற பொழுதுதான் ஆண்டவர் எங்களை உயர்த்துகிறவராக இருப்பார். எங்களுடைய பெருமைக்காக அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக, இறையரசனுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டியது மிகவுமே அவசியமாக இருக்கிறது. ஆகவே முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறது, தாழ்மைப்படுத்துங்கள், உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. இரண்டாவது காரியம் ஆண்டவர் இந்த பாடுகளின் ஞாயிறூடாக, குருத்தோலை ஞாயிறினூடாக சொல்லுகிற காரியம் ஏற்கனவே சொல்லுகிறது போல மாறுகின்ற நாவுகள், மாறும் நாவுகள். எருசலேமுக்கு வருகிற பொழுது உன்னதத்திலே ஓசன்னாங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி வாழ்த்தி ஆர்ப்பரித்த நாவுகள் பிலாத்து விசாரிக்கிற பொழுது இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி மாறி அங்கே நாவுகள் ஆண்டவரை சிலுவையில் அறைய கூக்குரல் எடுத்தது. ஆகவே இன்றைய எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய இறைவனுடைய நாமத்தை நாங்கள் புகழ்வதற்காகவே எங்களுடைய நாவுகளை பயன்படுத்த வேண்டும். இரட்டை நாவு உடையவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது.
இரட்டை வேஷம் நாங்கள் தரிக்க கூடாது. அப்படி என்று சொன்னால், இரட்டை வேஷம் தரித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் தருகிற இந்த ஓசன்னா என்கின்ற விடுதலையை நாங்கள் பெற முடியாது. ஓசன்னா என்று சொன்னால் விடுவித்தருளும். இன்றைக்கு எங்களை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும். என்ன காரியங்களில் இருந்து என்று சொன்னால், தற்பெருமையிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவிக்க வேண்டும். பதவி ஆசையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும். எங்களுடைய அகம்பாவங்களிலிருந்து, சுயநலங்களிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வேண்டும். ஆகவே இரட்டை வாழ்க்கையிலிருந்து எங்களை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும். அதைத்தான் இரண்டாவதாக சொல்லுகிற காரியம். இரட்டை வேஷம் தெரியாமல் இருப்போமாக. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இரட்டை வேஷம் தரிக்கிறோம். ஃபாதர் நிற்கிற பொழுது ஒரு கதை, ஃபாதர் இல்லாத போது ஒரு கதை. ஒருவர் நிற்கின்ற பொழுது ஒரு கதை, அவர் இல்லாத போது ஒரு கதை. ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த இரண்டு செய்திகளையும் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். ஒன்று தாழ்மை, இரண்டாவது மாறும் நாவுகள். ஆகவே நாங்கள் தியானிப்போம். புனித வாரத்துக்குள் நுழைகிற பொழுது எங்களை தாழ்மைப்படுத்தியவர்களாக, மாறும் நாவுகள் அற்றவர்களாக, உண்மையான ஒரே சிந்தனை உடையவர்களாக புனித வாரத்துக்குள் நாங்கள் நுழைந்து செல்லுவோம். இறைவனுடைய அந்த உயிர்ப்பின் மகிமையை உண்மையான மனதோடு கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் எங்களை வழிநடத்துவாராக. மன்றாடுவோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற வாழ்வின் ஆண்டவரே, உம்முடைய குறுத்தோலைகளை ஏந்திய நாங்களே எங்களுடைய பாவத்தின் காரணமாக மறுதளிக்கின்றோம். எங்களுடைய பாவத்தினாலே உமக்கு எதிராக நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அதற்காக நீர் எங்களை வேண்டியும் குறுத்தொலைகளை தாங்கியவர்களாக ஓசன்னா என்று பாடிய நாங்கள், அந்த பாடலுக்கு நாங்கள் உண்மைத்துவமாக இருக்க, அந்த பாடலை எங்களுடைய வாழ்க்கையிலே அர்த்தமுள்ளதாக்க நீர் உதவி செய்தருளும். இரட்டை வேஷம் தரிக்காதபடிக்கு, இரண்டு விதமாக நாங்கள் நடிக்காதபடிக்கு, நீதியானதை நீதியாக செய்வதற்கு நீர் எங்களுக்கு தூயாவியின் பலத்தை தந்தருளும். நீரை வழிநடத்தும், எங்களோடு பேசும். உடைய நாம மகிமைக்காக நாங்கள் உழைத்து புனித வாரத்துக்குள் பயணிக்க அருள் காலம். இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம். தூய நல்ல தகப்பனே, ஆமென்.